ஹாய், வெல்கம் டு ஹோம் கியூசைன். இன்றைக்கி பன்னீர் சீஸ் பால் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் பன்னீர் எடுத்துக்கோங்க. பன்னீர் வந்து துருவினதாக எடுத்துக்கோங்க, கட் பண்ணி போட வேண்டாம், துருவினதாக போட்டுக்கோங்க. அது கூட வந்து ஃபைனாக சாப் பண்ண ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. வேண்டான்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து 2 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், ரெட் சில்லி பவுடர் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் உப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். பன்னீரில் இருக்கிற ஈரப்பதத்துலேயே நம்ம இது ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதில் சுத்தமாக நான் வந்து தண்ணி ஆட் பண்ணவே இல்லை. நல்லா வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து நம்ம வந்து பால் மாதிரி உருட்டிக்கலாம். இப்போ இதை வந்து உங்கள் உள்ளங்கையில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. நல்லா அழுத்தி விடுங்க. இது மாதிரி நல்லா அழுத்துங்க, உடையாமல் பார்த்துக்கோங்க. இப்போது சென்டரில் வந்து சீஸ் வச்சுக்கோங்க. ஃபுல்லாக எடுத்து க்ளோஸ் பண்ணி விடுங்க. இதை மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு பால் மாதிரி உருட்டுங்க. ரொம்ப அழுத்தி உருட்ட வேண்டாம். இப்போ எல்லா பாலுமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ கார்ன்ஃப்ளவர் ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுலில் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கோங்க. அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ எல்லா பால்லையும் வந்து அந்த கார்ன்ஃப்ளவரில் வந்து டிப் பண்ணுங்கள். நல்லா ஃபுல்லாக வந்து டிப் பண்ணி விடுங்க. இப்போது அந்த பாலை வந்து ஓட்ஸில் வந்து ரோல் பண்ணுங்கள். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ப்ரெட் க்ரம்ஸ்லேயும் வந்து இது பண்ணலாம். நான் எனக்கு ஓட்ஸ் தான் எடுத்திருக்கேன். இப்போது எல்லா பாலுமே ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போது ஃப்ரை பண்ணிடலாம். ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. இதில் இப்போ 2 போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் வந்து சூடாகவே இருக்குது. இப்போ ஃப்ரை பண்ணும்போது மிதமான சூட்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். ஆல்ரெடி நான் வந்து தயிர் போண்டாவில் சொன்ன மாதிரி தான். ரொம்ப ஹையில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக ப்ரௌன் ஆகிடும், ஆனால் உள்ளே வந்து குக் ஆகாமல் இருக்கும். சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணிங்கன்னா ஈவனாக வந்து குக் ஆகிடும். எண்ணெய் சூடு பண்ணும்போது ஹைலே வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லா பால்ஸுமே இது மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது யம்மியான பன்னீர் சீஸ் பால் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். உங்கள் கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.